தரவா நீங்க क्वेश्चन ஆன்சர்ஸ்லாம் இருக்கீங்களாடா கேக்குறதாடா ஸ்டேஜ் 1 ஓட ஏஸ் தரவா ஏன்டா அந்த ஓரளவுக்கு என்னடாச்சு வாட் இஸ் த கேப் அப் ஓரளவுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் கேட்டாங்களா அவுட் ஆஃப் பாக்ஸ் கேட்க மாட்டாங்க ஸ்ரீதேவி ஒரு 100 மார்க்ல 40 to 50% புக்லேயும் தான் கேட்பாங்க கவலையே படாதீங்க நான் சொல்றது மினிமம் எங்கேருந்தோ கேட்பாங்கடா ஓகேவா அதனால 40 to 50% ஏதாவது ஒரு லெசன்ல இருந்து ஒரு 14 மார்க்கோ டு 20-25 மார்க் சம்ஸே டைரக்டா அப்படியே இப்ப எப்படி ஒரு அப்படியே லம்பா ஒரு சம் அப்படியே கொடுப்பாங்கல்ல இப்ப நம்ம இதுக்கு பார்த்தோம் தெரியுமா கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் அப்படியே புக்ல இருக்கிற சமயம் அப்படியே கொடுத்துருக்கான் அந்த மாதிரி லம்பா அப்படியே வந்துரும் உங்களுக்கு 45 to 50 மார்க் சொல்றேன் நான் எனிவேர் தியரியா இருக்கலாம் சம்மா இருக்கலாம் அப்படியே ஒரு ஒரு பிக்கப் அப்படியே இருக்கும் 25 மார்க் 75 மார்க் யூ கேன் வெரி ஈஸிலி அட்டன் பண்ணா எனிவேர் ஃப்ரம் த புக்கா தான் இருக்கும் நான் சொல்றது இன்சூரன்ஸ் நம்ம டீடைல்டு ஃபார்மேட்லாம் விட்டுருங்க இபி டீடைல்டு ஃபார்மேட்லாம் விட்டுருங்க அதை பத்தி சொல்லல நான் சொல்றது குட்டி 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 சம்ஸ்லாம் இருக்குல்ல not for only corporate accounting but I'm telling for all the subjects all 8 subjects 75 marks 60 to 70 marks கண்டிப்பா புக்ல இருந்து இருக்கும் ரிமைனிங் 25 மார்க்ஸ்க்கு எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா கொடுப்போம் ஓகேவா ஓகேவா சிவசங்கரி ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா ஜிபிஎஃப்ஆர்னா ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஓகே எஃப்எஸ்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ன்றது எதுக்குன்னா இது மெயினா இந்த ஏஎஸ்சி எடுத்துன்னு வந்த ரீசன் என்ன தெரியுமா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு லெண்டர்ஸ்க்கு வந்து அவங்க போட்ட பைசா ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது அதுதான் அதோட கான்செப்ட் ஓகேவா அதுதான் மெயின் இது ஸோ லெட் மீ கோ டு ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரைட் ரெகக்னிஷன் see when we say recognition அப்படின்றது is a process of capturing for the inclusion in the balance sheet or the statement of profit loss account இந்த ரெகக்னிஷன்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க பாப்பீங்க பாக்குறீங்களா இந்த ரெகக்னிஷன்ன்ற வார்த்தை ரெகக்னிஷன்னா என்ன அர்த்தம் தெரியுமாடா அந்த ஐட்டமை நான் பேலன்ஸ் ஷீட்ல போடணுமா பிஎன்எல்ல போடணுமா இதுதான் பேசிக்கா இந்த இந்த அதுக்கு தான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்னும் இந்த ஃப்ரேம் ஒர்க்லயே இந்த ரெகக்னிஷன்ன்ற வார்த்தை சொல்லுவோம் நம்ம சொல்ல மாட்டோம் அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பிஎன்எல் டெபிட் சைட்ல காமிக்கணும்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் நோ ஜெனரல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ல ரெகக்னிஷன் இஸ் த வேர்ட் விச் இஸ் யூஸ்டு டு make the students understand whether it has to be included in your balance sheet or P&L account. ஸோ நம்ம ரெகக்னிஷனா ஐயோ அது பெரிய வார்த்தை அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம் நான் இந்த ஐட்டமா பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணுமாம்மா இல்ல பிஎன்எல்ல காமிக்கணுமா ஓகே இப்போ வந்து நான் வந்து இது எப்படி இன்டைரக்டா எப்படி சொல்றதுன்னா இது ஒரு அசட்டா ட்ரீட் ஆகுமா இல்ல லயபிலிட்டியா ட்ரீட் ஆகுமா இல்ல வந்து ஒரு ஈக்விட்டியா இன்கம் எக்ஸ்பென்சஸா அப்படின்றதுதான் ஒரு இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா ஒரு அசட்டை ஒரு பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருக்காங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்கீங்களா கண்ணா பார்ட்னர்ஷிப்ல
பார்ட்னர்ஷிப்ல பில்டிங் 40,000 ஜஸ்ட் காமிச்சிருக்கான் பார்ட்னர்ஷிப் பேலன்ஸ் ஷீட்ல, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கான். அது இந்த கான்டெக்ட் ஆஃப் ஏஸ் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பேலன்ஸ் இத அதுக்கு பேர் வந்து கேரிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேரிங் அமௌண்ட். புரியுறதா? இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம், யூ ஷுட் நோ. தென் ஒன் நம்ம அப்புறம் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் ரெகக்னிஷன், யூ ஷுட் நோ வாட் இஸ் கேரிங் அமௌண்ட். சரியா? அப்புறம் இப்போ எப்பவுமே வந்து பிஎன்எல்லோட கான்செப்ட் என்ன? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? அதான் பிஎன்எல்லோட கான்செப்ட். ஸோ whenever we say recognized changes in equity நான் சொல்லும்போது இட் மீன்ஸ் தட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் நான் காமிக்கிறதும், அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து இது பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துட்டு போறது நம்பர் ஒன். நம்பர் டூ, எவ்வளோ ஈக்விட்டி கிளைம்ஸோட ஹோல்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க மைனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டு தி ஹோல்டர்ஸ் ஆஃப் ஈக்விட்டி கிளைம்ஸ். இதுதான் வந்து இதோட ஐட்டம். டி ரெகக்னிஷனா ஒன்றும் இல்லடா, நான் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க வேண்டாம். ரிமூவல். Derecognition means I'm removing the asset or a liability from my entity's balance sheet. அதான் derecognition. No more it is going to be called as an asset and liability. So இதெல்லாம் வந்து MCQ ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. What is mean by measurement? Measurement னா என்ன அர்த்தம்? Elements recognized in financial statements are quantified in monetary terms. Monetary termsல வந்து இது பண்ணுவாங்க. This requires a selection for a measurement basis. மானிட்டரி டேர்ம்ஸ்ல எந்த ஒரு எலிமெண்ட்டை ரெகக்னைஸ் பண்றாங்களோ அது வந்து மெஷர்மெண்ட்ல இதுவாகும், மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. எனிதிங் தட் இஸ் குவான்டிஃபைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா ஞாபகம் இருக்காடா? காஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கோம். அதே தான்டா, அதே கான்செப்ட் தான் இங்க. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ன்றது வந்து பேசிக்கலி ஒரு மானிட்டரி இன்ஃபர்மேஷன், அசர்ட்ஸ் எல்லாமே already it has already occurred and that basically இப்போ நான் ஒரு historical cost of an asset ன்னு சொல்லும்போது அதோட purchase cost-ஆ இருக்கலாம், ஓகேவா, இல்ல அதோட consideration paid to acquire the cost-ஆ இருக்கலாம், plus the transaction cost. current value-ன்றது provides monetary information about assets, liabilities, related income and expenses using information and updated to reflect the conditions of the measurement data. சரி, ஃபேர் வேல்யூனா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபேர் வேல்யூன்றது நீங்க எந்த 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 பிரைஸுக்கு அந்த அசட்டை செல் பண்றதுக்கு விருப்பமா இருக்கீங்க, ஓகேவா கண்ணம்மா? எந்த அசட் எந்த பிரைஸ்ல அந்த அசட்டை நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம்ல, அது ஃபேர் வேல்யூ. சரியா? வேல்யூ இன் யூஸ்ன்றது இந்த பிரசன்ட் வேல்யூ கான்செப்ட் ஞாபகம் இருக்காடா? ரூபாய் இன்னைக்குன்னா ஒரு வருஷம் கழிச்சு அது 80 பைசாவாகும். அப்ப நான் 5 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ இன் யூஸ் 5000னா அதோட கரண்ட் வேல்யூ நம்ம யோசிப்போம் தெரியுமா? அதுதான் வேல்யூ இன் யூஸ். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. வேல்யூ இன் யூஸ் வந்து incorporates the concept of present value of cash flows. Okay. Next, current cost of an asset is the cost of equivalent asset of the measurement date. ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். Presentation disclosure. See, presentation and disclosure is something. என்ன உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது presentation and disclosureனா? ப்ரெசன்டேஷன் அப்படி இல்ல, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குண்ணா. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து வெப்சைட்ல வந்து போட்டுருவாங்க தெரியுமா, பேலன்ஸ் ஷீட் ஃபார் 2023 ஆஃப் திஸ் கம்பெனி, கோல் இந்தியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், சுஸ்லான், அந்த மாதிரி போடுவாங்க. அதுதான் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். See, I'm trying to communicate that my status of my company of regarding my assets, liability இதெல்லாம் இப்படி இன்வெஸ்டர் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். கனமா இது எம்சிக்யூடா. கான்செப்ஷுவல் ஃப்ரேம் இருக்க ரெண்டு கான்செப்ட் இருக்குடா, ஃபினான்ஷியல் கேபிட்டல் அண்ட் பிசிக்கல் கேபிட்டல். ஃபினான்ஷியல் கேபிட்டல்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்டர் வந்து பிள்ளையார் சுழி போட்ட மணியை உள்ள இன்வெஸ்ட் பண்றது ஃபினான்ஷியல் கான்செப்ட். பிசிக்கல் கான்செப்ட்ன்றது வந்து ஆப்ரேட்டிங் கேப்பபிலிட்டி, எப்படி அதை வந்து ரன் பண்றான், எப்படி அழகா ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு போறான்றது. இது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு கான்செப்ட்ஸ் எம்சிக்யூல வரும். இது எல்லாம் யார் தெரியுமாடா ட்ரை பண்றாங்க? ஏஎஸ், ஐசிஏ.
அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கவுண்டிங் பேப்பரே கோரா ஒண்ணு இருக்கும், ஆடிட்டிங் பேப்பரே ஒண்ணு கோரா இருக்கும். நம்மளது வந்து தெரிஞ்சுட்டா போதும், அதனால தான் 50-50 கொடுத்துருக்காங்க. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? நம்மளது வந்து அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்எம் பார்ட் வந்து கொஞ்சம் 80 இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு எஃப்எம் பார்ட் வந்து 50% தான். So that's the reason. So for us, costing in FM plays a very important role. ஓகே, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பேப்பராவே இருக்கு. ஸோ அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஈஸி மெத்தட் இருக்கா உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு? 101 இது ஏஎஸ் ஏதாவது ட்ரை பண்றீங்களா? நானும் ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஈஸி மெத்தட் சொல்லி தரதுக்கு அங்கிள் கிட்ட கூட கேட்கறேன். ஏதாவது ஐடியா அங்கிள் சொல்லுவேன். அப்புறம் இந்த குவில்பாட் சம்மரைஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? ஈஸியா இருக்காடா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ம். ஓகே. ஏன் நியூ சிலபஸ்ல இல்லையாடா? சாரி, இது நான் புக்ல நியூ சிலபஸ். இது நியூ சிலபஸ் தானே நினைச்சேன். இதான் இப்ப கரெக்டா தான்டா நடுவில் அட்டன் பண்ணிருக்காங்க. நிறைய இப்ப கரண்டா இருக்கிறது இதுதான். ஏய், சப்ளிமெண்டரி இது பேப்பர் ஏஎஸ்க்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா கண்ணா? இந்த இது ஏதாவது இல்ல இப்போ நம்ம சப்ளிமெண்டரி பார்த்தோம்ல கண்ணா. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இந்த சப்ளிமெண்டரி எனக்கு ஒரு நிமிஷம் லிங்க் அனுப்புறீங்களா? இந்த இதுக்கு ஏதாவது ஏஸ் இருக்கா? இந்த இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஏதாவது சப்ளிமெண்டரி இருக்காடா? இல்ல. ஏய், எனக்கு அது லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க கண்ணா, நான் பாக்குறேன். ஒரே நிமிஷம் அனுப்பிச்சு விடுங்க. செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியமா ட்ரீட் பண்றாங்களா? ஓகே. ஓ, போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்களாடா? ஓகே. என்னடா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி? எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கே. இதெல்லாம் நான் எடுக்கிறேன்டா அண்ணா.
அவ்வளவுதானா? சரி, தேங்க்ஸ் கண்ணா. இது இல்லையாடா உங்க புக்ல? இது கொஞ்சம் படிக்கணும் கண்ணம்மா. எப்படி கேட்பான்னா AS32 டீல்ஸ் வித் வாட்னு கேட்பான். AS1 அக்கவுண்டிங் பாலிசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏய் இந்த ஃபார்மேட் தான்டா நான் இங்க போட்டிருக்கேன். ரெவென்யூ இது ஜென்ரலா எல்லாத்துக்குமே இது அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணா. ஓகேவா? எனி லிஸ்டட் கம்பெனிக்கு இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணிக்கலாம். ரெவென்யூ இன்கம் ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பென்சஸ் எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும். ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸெப்ஷனல் ஐட்டம் அண்ட் டாக்ஸ். ஸ்ரீதேவி நீங்க சொல்ற இது வந்து இதுதான் ஸ்ரீதேவி. இங்க எது ஸ்டார்ட் ஆகுது நீங்க கேட்டீங்கல்ல அது. அப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அது இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பான் கேஷ் ஃப்ளோல. ஓகே, அப்புறம் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ், கரண்ட் டாக்ஸ், டிஃபர்ட் டாக்ஸ், கண்டினியூங் ஆபரேஷன்ஸ், டிஸ்கண்டினியூ. ஞாபகம் இருக்கா? நார்மல் நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல கூட இந்த ஃபார்மேட் தானே பார்த்தோம். ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர். அப்புறம் அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம், the items that will be reclassified to P&L, reclassified not to P&L ரெண்டா பிரிப்போம். இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து earnings per share. earnings per share என்னடா ஃபார்முலா? ஓகேவா? அதை என்ன சொல்லுவோம்? பேட்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் divided by number of equity shares. Diluted இப்ப நான் சொல்லித் தரேன். இது இட்ஸ் a basic format of profit and loss account for a listed company. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நிறைய இதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி என்ன தெரியுமாடா? கரண்ட் ரிப்போர்ட்டிங் பீரியடோட ஓப்பனிங் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரையார் பீரியடோட ஈக்விட்டியோட சேஞ்சஸ்னா ரீஸ்டேட்டட் பேலன்ஸ். அப்புறம் இது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரையார் பீரியட் ஐட்டம்ஸ் ஓடுது. இது கரண்ட் இயர் ஓடுது. அப்ப கரண்ட் இயர் எண்ட் என்னன்றது சொல்றாங்க. அதே மாதிரி அதர் ஈக்விட்டி இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஃபார்மேட். நம்மளுக்கு அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் இது கேட்கல. இன்வென்ட்ரிஸ் AS2 ஞாபகம் இருக்குல்லடா? ஸோ பேசிக்லி தே டீல் வித் டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட். ஃபினான்ஷியல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம இதோட ஸ்கோப் இது பண்றாங்க. AS2 டீல்ஸ் வித் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? பயாலஜிக்கல் அசட்ஸ்னா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. MCQல வரும் லிவிங் அனிமல்ஸ் ஆர் எக்ஸாம் பிளான்ஸ். சரியா? இன்வென்ட்ரினா என்ன அர்த்தம்னா ஃபினிஷ்டு குட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ரா மெட்டீரியல். சரியா? நெட் ரியலைசபிள் வேல்யூனா சேல் பிரைஸ்டா. ஓகே, ஃபேர் வேல்யூ நான் சொல்றேன்ல தட் வுட் பி ரிசீவ்ட் இஃப் நான் இப்போ அசட்டை செல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு எந்த பைசாலாம் அந்த நெட் ரியலைசபிள் வேல்யூன்றது எஸ்டிமேட், ஃபேர் வேல்யூன்றது இப்போ நான் அசட்டை செல் பண்ணா அந்த பைசா எனக்கு கிடைச்சிரும் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம்ன்றது ஃபேர் வேல்யூ. ஓகே, இது MCQ மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்லலாம் கண்ணம்மா, நான் சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. Inventories வந்து should be measured at the lower of the cost and net realizable value. ஏய் இப்போ இங்க கேட்டாங்க தெரியுமாடா? காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் இன்க்ளூட்ஸ் டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி. நம்மளது எது ஒன்று டிஃப்ரெண்டா இருந்தது இதை விட? காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் நம்ம வந்து ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்காடா? நம்ம பார்த்தோம்ல அது கொஸ்டின் பேப்பர். டக்குனு ஞாபகம் வரல. ஒரு நிமிஷம் நான் நினைக்கிறேன்.
அதுதான் does not include அதான் எடுத்தோம். எம்சிலாம் எப்படி படிச்சு புக் சூப்பர் முடிச்சிட்டீங்களா? குட். நீங்க சிவசங்கரி? வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும்ல கண்ணா, டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபேக்டரி. வேரியபிள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் தெரியும். அது வந்து ஓவர்ஹெட்ன்றது இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர். ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க கரெக்டா? இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட். When the cost of conversion of each product are not separately identified, they are allocated between the products on a rational and consistent basis. சரியா? Other cost are included in the cost of inventories. இதெல்லாம் ஓகே. எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுது பாருடா, அப்நார்மல் இது, ஸ்டோரேஜ் காஸ்ட், அட்மின் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் பயாலஜிக்கல் அசெட்ஸ்னா என்னடா? பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஓகே. இன்வென்டரி எப்படிடா வேல்யூவேஷன் பண்ணுவோம்? FIFO மெத்தட், LIFO மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட். கரெக்டா? ரெகக்னிஷன் அப்படின்னா என்னடா மீனிங்? how it is showed in your balance sheet and or how it is showed in your P&L தான் இது பண்ணுவாங்க. generally recognized as an expense னா P&L ல எக்ஸ்பென்ஸா காமிக்கணும். இன்வென்டரி சேல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க கண்ணா, கேரிங் அமௌண்ட் ஆஃப் தி இன்வென்டரினா என்ன அர்த்தம் ஸ்ரீதேவி? பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிற ஸ்டாக். சரியா? அதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வென்டரி சேல் ஆயிடுத்துன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஸ்டாக்கை இது வந்து எக்ஸ்பென்ஸா இந்த பீரியட் இன் விச் ரிலேட்டட் ரெவென்யூஸ் ரெகக்னைஸ்ல காமிக்கணும். ஓகே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது on 31/3 the closing stock வந்து includes 10,000 units costing at the rate of rupees 10, that is 1 lakh, but the current market price is on that day was rupees 90,000. according to Indian AS 2 valuation of inventories, இது என்னன்னா கான்செப்ட் வந்து என்னன்னா lower of cost and net realized value whichever is less. In the present case the cost is 10, ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 ரூபாய். அப்ப 10,000 யூனிட்டுக்கு வந்து 1 lakh. நெட் ரியலைசபிள் வேல்யூ வந்து 90,000. அப்ப இன்வென்டரி வந்து இதுல லெஸ் எது? 90,000. அவ்வளவுதான்டா ஆன்சர். ஓகே. ஆனா இதுல வந்து நீங்க என்ன சொல்லணும்னா AS2ல இத கோட் பண்ணிடணும். லோவர் ஆஃப் காஸ்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ whichever is less. புரிஞ்சுதா? குட். நெக்ஸ்ட் வந்து இந்த from the following information ascertain the value of the stock. காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 60,000 ஆப்சலேட்டா இருக்கு. ப்ரொடக்ஷன் பர்பஸஸ்க்கு எடுத்துக்கலாம், ஆனா மாடிஃபை பண்ணாதான். அதை ரா மெட்டீரியலுக்கு எடுத்துக்கலாம், அப்போ அதோட பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 40,000. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா 60,000டா. அதோட நெட் ரியலைசபிள் வேல்யூ என்ன? பர்ச்சேஸ் பிரைஸ்லேருந்து நம்ம அந்த மாடிஃபிகேஷன் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம்னா நெட் ரியலைசபிள் வேல்யூ. எஸ்டிமேட்டட் செல்லிங் பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட் ரியலைசபிள் வேல்யூன்றது estimated selling price. அடுத்தது வந்து the same could be used as a raw material for an existing product, the purchase price. மூணு விஷயம்டா. cost price of the product 60,000. ஓகேவா? இது வந்து 30,000. 30,000 வந்தது புரிஞ்சுதா? 40,000 ரூபாய் அதோட பர்ச்சேஸ் பிரைஸ். சரியா? நான் அதுல வந்து ஃபர்தரா நான் ஏதாவது யூசபிள் ப்ராடக்டா பண்ணணும்னா 10,000 ரூபாய். அப்பனா நான் எவ்வளோக்கு இதை விற்கலாம்னா 30,000 ரூபாய். புரிஞ்சுதா? எஸ்டிமேட்டட் செல்லிங் பிரைஸ். ஸோ அப்பனா 60,000 or 30,000 whichever is less டா 30,000. அதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. ஓகேவா? how would you deal with the following situation? இது என்னடா illustration? 3 பாருங்க, புரியுறதா பாருங்க கண்ணா.
ஒரே ஒரே நிமிஷம் வந்து இருக்கணும். 3 மட்டும் பாருங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் 3 ஒரே நிமிஷம் 3 4 illustration 3 4 5 6 11th sum important. இந்த 11 sums மட்டும் பாக்குறீங்களாடா? இந்த 11 sums மட்டும் இப்பவே பாக்குறீங்களா? ஒரு 5 minutes நான் கேப் 10 minutes கேப் கொடுக்கங்கண்ணா. 2:10 கரெக்டா வந்துடுறேன். நீங்க பாத்துருங்கண்ணா அண்ணா. நீங்க அப்படியே கையோடே பாத்துருங்க. என்னோடய டிராவல் பண்ணுங்க. ஒரு மினிட்ஸ் ஒரு பிரேக் கொடுக்குறேன். 2:10 or 2:15 will catch up. நீங்க ஆனா பாத்துருங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இங்க எல்லாம் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இல்ல எது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே கண்ணம்மா. 2:15 நான் வந்துடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிவசங்கரி. பாத்துருங்க செல்லம் 2 பேரும். டவுட்னா நான் திருப்பி வந்து எடுப்பேன் அது. ஓகே. கண்ணம்மா அந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 மட்டும் படிங்களா கண்ணா? ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் கண்ணா. ஒரே நிமிஷம் வாட்டர் மட்டும் குடிச்சுங்க. நிஷ்மா வாட்டர் மட்டும் கொடுங்களேன். வாட்டர். மாத்திரை சாப்பிட்டீங்களா? படிங்க செல்லம். 1 படிங்க. ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெட்டீரியல்ஸ் எப்படி இதுல வந்து இன்வென்டரி வேல்யூ பண்ணுவான்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 1 kg 100 ரூபாயாடா. ஃபினிஷ்டு குட் வந்து expected to realize at below the cost price. Okay. Value of 10,000 னா 80 ரூபா. கண்ணம்மா whichever is less டா. 100 ரூபா or 80 whichever is less. இதுல 80 எடுத்துக்கிறோம். அப்போ 1 kg 80 ரூபானா 10,000 kg 80 into 8 lakhs. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? செகண்ட் ஒன் சிவசங்கரி படிங்க கண்ணா. அதாவது இன்புட்ல 5% போயிடுறதுடா. 5,000 MT of input were put in a process resulting in a wastage of 300. So cost per MT வந்து 1000. Entire wastage quantity of wastage is on stock. இது எப்படி வேல்யூவேஷன் பண்றோம்னா இப்ப பாருங்கண்ணா, காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில எப்பவுமே அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டட் மெட்டீரியல் எக்ஸ்க்ளூட் பண்ணிப்போம். கரெக்டா? நம்மளுக்கு எம்சிக்யூஸ்ல கூட வந்தது ஞாபகம் இருக்கா?
அப்போ இவ்வளவு இன்புட்டுக்கு நார்மல் லாஸ் வந்து 250 எம்டி. கரெக்டா? ஆனா ஆக்சுவலா இவங்களுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் ஆயிருக்கு? 300 எம்டி. அப்போ வந்து நார்மல் லாஸ் வந்து 250 எம்டி. 300ன்னா அப்போ 50 எம்டி அப்நார்மல் லாஸ். கரெக்டா? அப்போ ஒரு எம்டி வந்து 1000 ரூபாய்னா காஸ்ட் ஆஃப் 250 எம்டி ஷுட் பி இன்க்ளூட் இந்த காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். நார்மல் லாஸ் குவான்டிட்டியில கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிடணும். அப்ப என்ன ஆகும்? அந்த காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் வேஸ்டேஜ் என்ன? 50 எம்டி. அப்போ ஒரு இதுக்கு வந்து 1000 ரூபாய்னா 50 எவ்வளோ? இது வந்து அப்நார்மல் லாஸ் ஓடது இல்லையா? இதனால P&L காமிச்சிடணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சொல் தட்டுமா? புரிஞ்சுதா? ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுதா? சிவசங்கரி, இல்ல திருப்பி சொல் தட்டுமா ஒரு வாட்டி? குட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி does not include abnormal loss. ஓகேவா? அதுல இப்போ ஒரு நார்மல் லாஸ்ன்றது இந்த சம்ல வந்து டோட்டல் லாஸ்ன்றது இந்த சம்ல வந்து 300 சொல்றான்டா வேஸ்டேஜ்னு. அதுல வந்து your நார்மல் லாஸ் வந்து 250. ரிமைனிங் வந்து 50. இதுல பார்த்தனா கண்ணம்மா 50. அப்போ ஒரு எம்டிக்கு 1000. அப்போ 50க்கு எவ்வளோ? இந்த அமௌண்ட் இருக்குல்ல 50,000, இதை வந்து it should be recognized as an expense in P&L account. புரியுதா? அவ்வளவுதான் ஆன்சர். சொல்லம் தேர்ட் இது நீங்களே படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. செல்ஃபா பண்ணுங்க. ஈஸியா இருக்காடா? டன்னா செல்லம்? சிவசங்கரி முடிச்சிட்டோம். ஓகேவாடா? கிரீன் போட்டுடலாமாடா? குட். இந்தியன் AS2க்கும் இதுக்கும் டிஃபரன்சஸ் சொல்லியிருக்காங்க. நான் என்னன்றது ஹை லெவல்ல சொல்றேன். ரொம்ப ஈஸி. AS2 தான்டா இனிஷியலா வந்தது. ஓகேவா? நாங்க படிக்கும்போது AS2 தான் வந்தது. இந்தியன் AS2 அப்பதான் ஸ்லோவா இட் ஸ்டார்டட் ரைசிங். இது வந்து மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் இதுல என்னன்னா, இந்த ரெக்கக்னிஷன்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல கண்ணா, அது வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கக்னிஷன் வார்த்தை, சப்சிக்வெண்ட் ரெக்கக்னிஷன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நான் என்ன டிஃபரன்ஸ்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதுக்கும் அதுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் எதுட்டா? இந்த முதல் இந்த ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதாவது என்ன தெரியுமாடா சொல்றோம்? இந்த ரெக்கக்னிஷன்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? கேரிங் அமௌண்ட் நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா? MCQ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னன்னா,
பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, தட் இஸ் யர் கேரிங் அமௌண்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இட் ஷுட் பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஆனா ஏஎஸ்2ல கிடையாது. இன்வென்ட்ரிஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இங்க செப்பரேட் பண்ணுவோம்டா, இங்க கிடையாது. ஓகே கண்ணம்மா, இங்க வந்து இன்வென்ட்ரினா ஸ்பேர் பார்ட் எடுத்துக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீசிங் எக்யூப்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம், ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம். ஆனா இந்தியன் ஏஎஸ்2ல இது பத்தியான பெருசா எக்ஸ்பிளேஷன் கிடைக்கல. இந்த மூணும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகேவா, புரிஞ்சுதா? ஆ இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர இன்னும் ரொம்ப ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ இன்வென்ட்ரியில வந்து இப்போ அக்ரிகல்ச்சர்ல இன்வென்ட்ரி இருக்கும்லடா, ப்ரொடியூசர்ஸ் வச்சிருப்பாங்களே, இது அதாவது அது பேர் என்ன, காட்டன் மூட்டை இல்ல, அப்புறம் வந்து நெல்லு பயிரானதுக்கு அப்புறம் இருக்கிற மூட்டை இல்ல, மினரல்ஸ் அதெல்லாம் கூட வந்து என்ன சொல்றது, இன்வென்ட்ரின்ற டாபிக்ல வராது. சரியா? ரெண்டுத்துலயுமே ஒரு காமனான பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏஎஸ்2 கூட சரி, ஏஎஸ்2 பாயிண்ட்டும் சரி, இந்த நெல் மூட்டை அப்புறம் பருத்தி பருத்தி கொட்டையா என்னமோ சொல்லுவாங்களே, பருத்தி கொட்டை அதெல்லாம் இருக்குல்லடா, அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் ஆஃப்டர் ஃபார் ஹார்வெஸ்டா இருக்கலாம், இல்ல ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இந்த யூக்கலிப்டஸ் ரப்பர் அதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே பாலா வருது இல்ல, அதெல்லாம் ஸ்டாக்ல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோ, இது ரெண்டுத்துலயுமே எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி ஸ்கோப். புரிஞ்சுதாடா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கனமா இல்லஸ்ட்ரேஷன் 12 ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, அப்படியே காஸ்டிங்கோட அப்படியே சம போட்டு பாருங்க, கோத்ரூ பண்ணுங்க செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 12 ஈஸியா பண்ணுவீங்க, பாருங்க. டவுட்னா நான் சொல்றேன். காஸ்டிங்ல மெட்டீரியல் காஸ்டிங்கோட ஒரு அதே ஷேடோ ஆகுது. நிதானமா பாருங்க, நிதானமா. இந்த சம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்படியா சிவசங்கரி, உங்களுக்குன்னா டாட்டா கேமான சம். சரி, நான் சொல்லி கொடுக்குறேன், அப்படியே பாருங்க. என்னடா இம்பார்ட்டன்ஸ் சம்லாம் எப்படி விட்டாங்க? நான் வேணா போடுறேன் ஸ்ரீதேவி, இருங்க. நான் போடுறேன், இருங்க. தெரியறதா பாருங்க. சிவசங்கரி ரெண்டு பேருக்குமே இல்லையா? ஓ, அப்ப ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்களோ? உங்களுக்கு என்னடா விஷயம் ஆக்சுவலா? வரைக்கும். ஓகே ஓகே சிவசங்கரி, உங்களுது கண்ணா? ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட். பாருங்க, நான் உனக்கு டவுட்னா நான் சொல்றேன். நம்ம இன்வென்ட்ரியில இதே ஃபார்மேட் படிச்சிருக்கோம், பாருங்க.
ஈஸியா இருக்காடா? நிமிஷம். ஏய், என்னடா தப்பு பண்ணிருக்கேன் நானு? ஏய், நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன்டா. வேர் ஐ ஹவ் டன். எங்கடா தப்பு பண்ணிருக்கேன்? டென் தௌசண்ட், 2000, 2000. எங்கடா ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்னடா வருது? ஏய், நீங்க கொஞ்சம் போட்டு பாருங்களேன் இந்த சம. வாடா. வெரி நைஸ். செல்லம், நான் எங்கடா தப்பு பண்ணிருக்கேன்? Internal storage cost of resume materials. ஓ, வேர் ஹவுஸ் சார்ஜஸ் அது.
எனக்கு ஒரு நிமிஷம்டா. எனக்கு ஒரு டவுட் இருக்குடா அதுல. இன்னும் நீங்க அவங்க 8 கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க 5000 தான் எடுத்திருக்காங்க. தப்பு இல்ல? டூ லேக் 40. அப்புறம் இம்போர்ட் டியூ 10,000, 2,000, 2,000, 1,000. இவங்க அசியூம் பண்ணிருக்காங்க ரெக்கவரபிள்னு. ஆனா இவங்க அசியூம் பண்ணிருக்காங்க நான் ரெக்கவரபிள்னு. அதனால மைனஸ் பண்ணிருக்காங்க. பெனால்டி எடுத்துக்க மாட்டோம், அது தெரியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் காஸ்ட் எடுத்துக்கலாம். இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாக் லொகேஷன்ஸ் இது எடுத்துக்க மாட்டோம், அது கரெக்ட். டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன போட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் லெட்டர் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அசம்ஷன் ஏதாவது கொடுத்துருக்கானா நான் கீழே இல்ல இல்ல. அப்படியே இருங்கடா, ஒரே நிமிஷம் இருங்க. இது ஆனா அசம்ஷன் தான் கண்ணா, ஓகேவா? அந்த ஜிஎஸ்டி மட்டும் நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ரெக்கவரபிள் அண்ட் எக்ஸ்க்ளூடுன்னா எடுத்துக்க வேண்டாம். நான் ரெக்கவரபிள்னா நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? ஆனா இவன் கிளீனா போட்டிருக்கான். இது வேற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ரா. ஆனா ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கோங்க. இந்த 2,74,500 வரல உங்களுக்குமே? செக் பண்ணிட்டீங்களா? எப்படிடா? இன்டர்னல் ஸ்டோரேஜ் காஸ்டா? இன்டர்னல் ஸ்டோரேஜ் காஸ்ட் எடுத்துக்க கூடாது. இதுவே எடுத்துக்கோங்கடா, நான் இந்த ஆன்சரே எடுத்துக்கோங்க ஃபைனலா. அந்த ஆன்சர் வேண்டாம், சரியா? இது டிஸ்கவுண்ட் ஆஸ் யூஷுவல் டிடக்ட் பண்ணிடுவோம்டா. 2,40,560 வரும். நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பேக் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பெனாலிட்டி எடுத்துக்க வேண்டாம். இம்போர்ட் டியூட்டி எடுத்துக்கணும். ஃபார்வர்ட் சார்ஜஸ் எடுத்துக்கணும். டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸும் எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆக்சுவலாக வந்து இட்ஸ் அன் அசம்ஷன் அகெயின். அசம்ஷன் தான். எப்படின்னா வந்து வேண்டாம், இது எடுத்துக்காதீங்கண்ணா, வேண்டாம். அப்புறம் இன்டர்னல் ஸ்டாக்கும் எடுத்துக்காதீங்க, இதுவும் எடுத்துக்காதீங்க. கமிஷனு வேற ஏதாவது விட்டுருக்கேனா? ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு 8,000, அது நம்ம எடுத்துக்கலாம்ல.
2,75,520 வச்சுக்கோங்கடா ஆன்சர். ஓகேவா? 2,74,500 கிடையாது. கிடையாதுடா அது. ஓகே, புரிஞ்சுதா இது உங்களுக்கு? ஜிஎஸ்டி நம்ம ஆட் பேக் பண்ணிக்கிறோம்டா. பிகாஸ் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ரெக்கவரபிள் அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அசம்ஷன் ஆனா கீழே எழுதிருங்க சரியா? பெனாலிட்டி எடுத்துக்கல, டிராவல் எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டு இருக்கோம். டிராவல் எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டு இருக்கோம். இம்போர்ட் டியூட்டி, ஃபார்வர்டிங் சார்ஜஸ், இது காஸ்ட் ஆஃப் லெட்டர் எடுத்துக்க வேண்டாம், எக்ஸ்க்ளூடு. கமிஷன் எடுத்துக்கோங்க. இதான் கரெக்ட் ஆன்சர் கண்ணா. 2 lakhs. ஆனா நீங்க அந்த அசம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருங்க சரியா? இங்க என்ன அசம்ஷன்னா ஜிஎஸ்டி வந்து ரெக்கவரபிள் அசம்ஷன். ஓகேவா? அசியூமிங் ரெக்கவரபிள்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. இது போட்டுறீங்களா இந்த மாதிரி கிளீனா? ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் என்னன்னு பார்க்க போறோம். ஏஎஸ் என்னோடது செம்ம ஈஸி. எக்ஸ்லிமிட்டட் வந்து அக்கௌண்ட்ஸ் 31/3 ஃபைனலைஸ் பண்றாங்கடா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 25/2023 அப்ரூவ் பண்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது இந்த பிரமிசஸ்ல 5வது மாசம் மே மாசம் நடக்கிறது. ப்ராப்பர்ட்டி 50 lakhs லாஸ்ட். இது will it be considered as an event after the reporting period as per the scope of AS10? AS10 படி என்ன அர்த்தம்னா any events reporting periodக்கு அப்புறம் but before the financial statements are approved are not regarded as events after reporting period. Since the accident took place after the financial periods have been approved, event வந்து should not be treated as events after the reporting period. அதாவது எனக்கு கட் ஆஃப் என்னடா ஜென்ரலா 31/3/2023 கரெக்டா? 31/3/2023ல எல்லாத்தையுமே முடிச்சிருப்பேன். ஸோ அப்பனா அந்த ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. அப்போ this 2023யோட டேட்டா எல்லாமே it goes coming to the financial year of 2022-2024 கரெக்டா? till 31/3/2023ன்றது 2022-2023 ஓடது கரெக்டா? அப்போ அந்த இதுல கூட நான் வந்து ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட்ன்றது இது பண்ண முடியாது. ஏன்னா நான் 31/3/2023ல வந்து என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டனாலும் இந்த ஈவெண்ட்டை நான் ஆஃப்டர் த eventன்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்றது சொல்றாங்க. புரிஞ்சுதா? நீ டவுட் ஒரே ரெட்டு சொல்லட்டுமா? சிவசங்கரி உங்களுக்கு புரிஞ்சுதா கண்ணா? ஓகே. இப்போ பாருங்க கண்ணா, ஈவெண்ட் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்னா என்ன அர்த்தம்னா ஃபேவரபிளா இருக்கலாம், அன்ஃபேவரபிளா இருக்கலாம். ஓகேவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி ஓகே that occurs between the end of reporting period and the date when the financial statements are approved by the board of directors in case of a company and by the corresponding approving authority in case for any other entity for issue அப்படின்றது தான் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மீனிங். இப்போ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணது 31/3ல பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணது வந்து 5ஆம் மாசத்துல தான் 25ல தான் 5ஆம் மாசம் தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுலேருந்து ஒரு 10 நாள்லயே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ இத வந்து நீங்க வந்து அந்த 50 lakhs இந்த ஃபயர்ல லாஸ்ட்ன்ற இது விஷயத்த நீங்க 2023யோட ஸ்கோப்ல எடுத்துட்டு வருவீங்களா? will that be considered as an event after the reporting period ஆன்னு கேக்குறாங்க. ஸ்கோப்ல நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். ஏன் எடுத்துட்டு வர மாட்டோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் வந்து took place after the financial statements has been approved கரெக்டா? அப்போ event should not be treated as an events after the reporting period. அப்ரூவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிறதுடா. ஓகே, அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா சிவசங்கரி? இது அடுத்தது A Limited closes its accounting year on 31/3/2023 and the accounts for that period was considered and approved by the board of directors on 20th May 2023. The company was engaged in boring tunnels for Metro Railway. While doing the boring work on 1/6
டேட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருபத்தி 23 மூணாம் மாசமே முடிஞ்சிருச்சு. அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்ப பண்றாங்க? 20th மே பண்றாங்க. See, while doing the boring work, it hit an aquifer and result 18 building damage ஆயிடுது. See, extra cost to the tune of 15 crores. You're required to state with reason how you will deal with the statements in the for the year ended இதுன்னு கேக்குறாங்க. இப்போ ஈவெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஈவெண்ட்ன்றது ஃபேவரபிளா இருக்கலாம், அன்ஃபேவரபிளா இருக்கலாம். பேலன்ஸ் ஷீட் நான் வந்து பண்றதுக்கும் அப்ரூவ் பண்றதுக்கும் என்ன இன் பிட்வீன் நடக்கிறதோ அதான் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ரா. ஓகேவா? இப்போ இது யோசிச்சு பாருங்களேன், முன்னாடி கேஸ் தான் இது. எப்போ அப்ரூவ் பண்றான் அவன்? 20th மே. இது எப்போ நடந்திருக்கு? ஆஹா. எப்போ நடந்திருக்கு அந்த பில்டிங் டேமேஜ்? ஆ, அப்பனா இது எடுத்துக்கணுமா வேண்டாமா? ஆ, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சி, நான் டைரக்டர் டிஸ்கஷன் போது நான் சொல்லலாம், சார் இந்த மாதிரி வந்து ஆச்சு, ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லமே தவிர, பட் இட் cannot பி ட்ரீட்டட் அஸ் அ events ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் டேட். சி when I say ரிப்போர்ட்டிங் டேட் அப்படின்னாலே the time gap of finalized balance sheet and the board of directors approval in between tenure-ல இருக்கணும் அது. என்னமோ என்னமோ. ஆமா. இல்ல, 20th மே அப்ரூவல் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம்டா, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்ரூவல் வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எடுத்துக்கூடாது. ஓகேவா? இது 15th பாருங்க கண்ணா. புரியுதா பாருங்க. அதுவும் illustration 16ம் புரியுறதா பாருங்களேன்.
புரியுறதாடா? எதுடா எதுடா? ஆ ஆ ஓகேடா. ஸ்ரீதேவி உங்களுக்கு அண்ணா? ஓகே. பி லிமிடெட் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சருக்கு பார்ட்ஸ் சப்ளை பண்றான் ஒரு பர்டிகுலர் மாடலுக்கு. ரிப்போர்ட்டிங் டே போது பி லிமிடெட் என்ன பண்றான், அவனுக்கு அந்த பார்ட்டோட இன்வென்டரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குடா, மிஞ்சி போயிடுறது. டியூ டு லோ ஆர்டர் லெவல்ஸ். ஏன்னா அவனுக்கு ஆர்டரே ரொம்ப இல்ல. ரிப்போர்ட்டிங் டேட்க்கு அப்புறம் பட் பிஃபோர் த டேட் ஆஃப் அப்ரூவல் கார் மேனுஃபேக்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் வில் நோ லாங்கர் பி ப்ரொடியூஸ்டு. இந்த மேனுஃபேக்சர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி லோ லாங்கர் ப்ரொடியூசர் இருக்கு, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். இந்த இவன் பி லிமிடெட் கிட்ட இருக்கிற பார்ட் வந்துக்கான முக்கியமான வாங்கிக்கிறதுக்கு முக்கியமான ஆளே அந்த கார் மேனுஃபேக்சர் தான். ஆனால் கார் மேனுஃபேக்சர் அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ண போடலன்னு சொல்றதுனால என்ன ஆயிடுறதுன்னா, அந்த பார்ட்டியை எப்படி விற்க போறது அப்படின்றது தெரியல பி லிமிடெடுக்கு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, பி லிமிடெட் இந்த மொத்த இன்வென்ட்ரியை ரைட் டவுன் பண்ணிடுவாரா டு நெட் ரியலைசபிள் வேல்யூ அண்ட் அட்ஜஸ்ட் த இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டட். ரைட் டவுன் பண்றதுன்னா என்ன தெரியுமாடா, லாஸா ட்ரீட் பண்ணிடுவாரான்னு அர்த்தம் தான் ரைட் டவுன்னா. புரியுதா கண்ணா கொஸ்டின்? கொஸ்டின் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நான் சிவசங்கரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் சப்ளை பண்ணிட்டே இருக்கேன்டா. நீங்க கார் மேனுஃபேக்சர், நீங்க வந்து ஃபோர்ட் ஐகான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்றீங்க. நான் ஃபோர்ட் ஐகானை மட்டும் ஸ்டாப் பண்றேன். ஆனா நான் வந்து அந்த ஃபோர்ட் ஐகானுக்கான முக்கியமான பிரைமரி பார்ட் சப்ளையர் நான் மட்டும்தான். நான் அது மட்டும் தான் மெயினா வேற சப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆயிடும் உனக்கு, அந்த இன்வென்ட்ரி ஜாஸ்தியா கோடவுன்ல சேர்ந்து போயிடுமா விற்காம. ஆனா அந்த பாட்டுக்கான டிமாண்ட் வேற காரும் மேனுஃபேக்சரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான டிமாண்டும் இல்ல. இப்ப இந்த கல்கத்தால எல்லோ கார்ஸ்னு உனக்கு தெரியுமா? பாத்தீங்களா இந்த நியூஸ்? எல்லோ கேப்ஸ் லைக்லி டு பி ஸ்டாப்டு. அந்த கதை தான் அது. குட் பை ஐகானிக் எல்லோ கேப், மோர் தென் ஹாஃப் ஆஃப் கொல்கத்தா ஃப்ளீட். ஆக்சுவலா ரொம்ப டீகேட்ஸா அந்த ஐகானிக் எல்லோ கார் தான். இப்ப என்ன ஆகுது தெரியுமா, அந்த சப்ளையர் பார்ட்லாம் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, ஃபுல்லா இன்வென்ட்ரிய அப்படியே லாஸ்ன்னு ட்ரீட் பண்ணிடுவான் பேலன்ஸ் ஷீட்ல. இதுதான் இதுதான் லைவ் கேஸ். ஓகே, புரியுதா சங்கரி நான் சொல்றது அந்த கேஸ்? இப்போ இந்த கேஸோட நான் அப்படியே நான் லிங்க் பண்ணி சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கார் மேனுஃபேக்சர் பண்றான்ல அவன் என்ன பண்றான்னா, இன்வென்ட்ரியை வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான். இப்போ ஏஎஸ் படி, ஏஎஸ் 10 படி இது எப்படி ட்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூன்றது மோஸ்ட் ரிலேபிள் எவிடன்ஸ் அவைலபிள். சி நெட் ரியலைசபிள் வேல்யூனா என்ன, எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ கரெக்டா. நான் வந்து எவ்வளோ தூரம் இதை நான் செல் பண்ணினானாக்கா மார்க்கெட்ல எவ்வளோ பைசா போகுன்ற அசஸ்மெண்ட் ஒரு எஸ்டிமேட் எடுக்கிறது தான், ரைட்டா? ஸோ இந்த எஸ்டிமேட்ஸை வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து இந்த இன்வென்ட்ரி எஸ்டிமேட் எடுத்துட்டு நான் ஒரு வேல்யூ இது பண்றேன். அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த இன்வென்ட்ரியை வந்து கண்டிப்பா நான் ரிட்டர்ன் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, டு நெட் ரியலைசபிள் வேல்யூ. எஸ், வாட் he is going to do is correct. அண்ட் ஹை இன்வென்ட்ரி லெவல் இருந்தா என்ன எடுத்தோம், ஜாஸ்தியா இருக்குடா உங்ககிட்ட அந்த பார்ட் மட்டும் குமிஞ்சு கிடக்கு கோடவுன்ல. இப்ப அப்படிதான் இருக்க போகுது பாரு, இந்த எல்லோ கேபோட பார்ட்லாம் அப்படிதான் இருக்க போகுது. குமிஞ்சு கிடக்குனா என்ன ஆயிடும், அந்த பாட்டுக்கு டிமாண்டே இல்லாம போயிடுமா, வேற யாரும் வாங்கிக்கவே இல்லைன்னா என்ன ஆயிடும், ஓவர் பேலன்ஸ் ஷீட்ல நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, அத ஓவர் சப்ளை அப்படின்றவீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? நிறைய நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி நோட் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 16. புரியுறதா? ஸோ இந்த இந்த கார் இதுக்கு வந்து இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ண போறாங்க கம்ப்ளீட்டா. ஓகே, சூப்பர் சலம். ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் 15, 16. கடமா 17 பாருங்களேன்டா.
இம்பேர்மெண்ட்னா நான் இந்த வருஷம் கால்குலேட்டர் 50 ரூபாய்க்கு வாங்குறேன்டா. ஓகேவா? அடுத்த வருஷம் கால்குலேட்டர் இன்னும் 4 வருஷம் கழிச்சு அதே கால்குலேட்டரை 20 ரூபாய்க்கு போகுமா எனக்கு? இல்ல, நான் யூஸ் பண்ண கால்குலேட்டர். இந்த வருஷத்துலேருந்து 4 வருஷம் கழிச்சு நான் ஒரு 20 ரூபா சொல்றேன்ல, இந்த 30 ரூபா தான் இம்பேர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நான் அந்த 17 நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. prior to the approval of financial statements but subsequent to the balance sheet date, C limited வந்து ஒரு ட்ரேடிங் டிஃபிகல்ட்டி என்னன்னா, பேங்கர்ஸ்க்கு வந்து அடிஷனல் செக்யூரிட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்கிறது. சி லிமிட்டர் என்ன பண்றாருன்னா, ப்ராப்பர்ட்டி எல்லாம் செல் பண்ணிடுறாரு. கேஷ் வேணும், லிக்விடிட்டி மெயின்டைன் ஆகணும், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் ஆகணும்னு வாங்கி இது பண்றாரு. அமௌண்ட் எஸ்டிமேட் பை த வேல்யூவர் வந்து எப்படின்னா மெட்டீரியலி லோவர் த கேரிங் அமௌண்ட். அப்படின்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிறத விட வேல்யூவேஷனுக்கு வந்து ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, பேஸ்ட் வந்து லாஸ்ட் இம்பேர்மெண்ட் ரிவ்யூ 3 இயர்ஸ் முன்னாடி இம்பேர்மெண்ட் ரிவ்யூன்னு என்ன தெரியுமாடா பண்ணுவாங்க? இப்போ உங்க கையில வந்து அசட் என்னெல்லாம்டா இருக்கும் இப்போதைக்கு சும்மா உங்க கையில? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கால்குலேட்டர், ஓகே, மொபைல், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு மொபைல் இருக்கும். இது எல்லாமே அசட்ஸ் தானே, இது எல்லாம் சப்ஜெக்ட் டு இம்பேர்மெண்ட். இப்போ உங்க கையில ஒரு மொபைல் வச்சிருக்கீங்கல்ல ஸ்ரீதேவி, அந்த மொபைல இந்த மொபைல ஒரு 3 வருஷம் கழிச்சு வித்தா என்ன என்ன ரேட் வரும்? 8000. நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க? அப்பனா 3 வருஷம் கழிச்சு 8000 சொல்றீங்களா கண்ணா? அந்த மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க 3 வருஷம் முன்னாடியே. எஸ்டிமேட் பண்ணும்போது அடிமாட்டு விலையில அந்த வேல்யூவேஷன் நடக்கிறதாம். அவன் என்ன கேட்கறான், இதை எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல P&L எப்படி காமிப்பீங்க? பேசிக்கலி ஹவ் யூ வில் கிவ் த இம்பாக்ட் ஆஃப் திஸ் இம்பேர்மெண்ட்னு கேட்கறான். அவ்வளவுதான்டா. இதுக்கு ஒண்ணுமே என்ன ஆன்சர் தெரியுமா? இம்பேர்மெண்ட் ரிவ்யூன்றது வந்து எப்பவுமே ஐஏஎஸ் 36 படி பண்ணுவாங்க. இந்த ரைட்டிங் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அட்ஜஸ்டிங் எவெண்டா நடக்கும். ஓகே. அட்ஜஸ்டிங் எவெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல இதோட இம்பாக்ட் காமிப்பாங்க. அவ்வளவுதான். ரெண்டே ரெண்டு வார்த்தை. ஆமா ஆமா. இது வந்து இந்த இம்பேர்மெண்ட்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அன் அட்ஜஸ்டிங் எவெண்ட். அது பேலன்ஸ் ஷீட்ல இது வந்து நோட் மாதிரி நம்ம காமிச்சிடணும். அவ்வளவுதான். புரிஞ்சதா கண்ணா ரெண்டு பேருக்கும்? புரியுறதாடா? Here you should understand the concept of what is called as impairment view. அதான் impairment view. இது வந்து எப்பவுமே predominantly 95% it will be treated as an adjusting event. Okay கண்ணா? Good. இப்போ நான் வந்து அடுத்தது வந்து there is a terminology called as நான் அட்ஜஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குடா. அது என்ன நான் சொல்றேன், இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃபரன்சஸ் வந்து பேங்க் ஓடில எல்லாம் நடக்கும் தெரியுமா? இப்போ வந்து எப்படின்னா, ஏதோ டிரான்சாக்ஷன் நடக்கிறதுடா, அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் வந்து அரைஸ் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல இப்படி நடக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அப்படி நடக்கும். நம்ம படிச்சிருப்போம் தெரியுமாடா, இந்த இந்த பாண்ட்ஸ், யூரோ பாண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? யூரோ பாண்ட்ஸ், அது வந்து அமெரிக்கன் டெபாசிட் ஏடிஆஸ். அதுல வந்து என்ன நடக்கும்னா எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ அது. எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் அரைசிங் ஆன் exchange differences arising on the translation of the bank OD since the balance sheet date exceeds the profit for the period. அதாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் வந்து பேங்க் ஓடியில பேலன்ஸ் ஷீட்ல வரைக்கும் இருக்கிறது வந்து இட் எக்ஸீட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஃபார் த பீரியட் அண்டர் ரெவ்யூ டியூ டு அன் அட்வர்ஸ் மொமெண்ட். ப்ராஃபிட் வந்திருக்கு, ஆனா எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால அது ப்ராஃபிட்டையும் கிராஸ் பண்ணி நெகட்டிவ்ல போறது, லாஸ்ல போறது. ஓகே. இந்த இந்த சினாரியோவை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அட்ஜஸ்டிங் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஈவெண்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர்.
This exchange rate are considered as non-adjusting post balance sheet event. Note கொடுத்துடணும்டா இத. Disclosed by way of note to the financial statements. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா கண்ணா? நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸ்சேஞ்ச் ரேட் கால்குலேஷன் பண்ணிட்டு வரும்போது ப்ராஃபிட்டை அடி வாங்குற மாதிரி இருக்கு. அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ல போறது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, நோட்டா காமிச்சிருவாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. இந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ்லாம் என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் அட்ஜஸ்டிங் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஈவெண்ட். இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கணும். ஓகேவா? 2 பேருக்கு புரியுறதாடா? ஏதாவது டவுட் இருக்கா? கஷ்டமா இருக்கா? இல்லையே. நிஜமா கஷ்டமா இருக்காது. நான் அதை மட்டும் கேரண்டியா சொல்றேன். 95% கஷ்டமா இருக்காது கண்ணா. நெக்ஸ்ட் 19th ஒன் வந்து நீங்க ஒண்ணுங்க 19th ஒன்னும் 20th ஒன்னும் சும்மா ஒரு கோத்ரு மட்டும் பண்ணிக்கோங்க. கோத்ரு மட்டும் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் தான். இப்ப 20th பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, ஒரு ஃபயர் பிரேக் அவுட் ஆகுறது, ஃபேக்டரியில எல்லாம் போயிடுச்சு, லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ எஸ்டிமேட் பண்றாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபைனலைஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து எப்படி ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்ல போகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரேக் அவுட் ஆயிடுறதுனா 31st மே. ஆனா 31st மார்ச்ல ஃபைனலைஸ் ஆகுது. எப்போ அப்ரூவல் நடக்கிறது? 25th of June 2023. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா 31st மே வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகுது. இத வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணுவோம், 2023 அக்கௌண்ட்ஸ்ல காமிக்க மாட்டோம். கரெக்டா? அதுல ஷுவர்ல. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து எனக்கு வந்து கன்சல்டேஷன்ஸ் வித் அனதர் கம்பெனி இன் 2023 ஃபார் அக்வசிஷன். கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தானே நடக்கிறது, வேற எதுவுமே பண்ணல. நான் வந்து ஃபைனலைசேஷன் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நடக்கிறது. அப்படி நடக்கிறது இல்லைன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ். இந்த மூணுமே இட் இஸ் கால்ட் அஸ் நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த மூணுமே என்னது? நான் அட்ஜஸ்ட். நான் எங்கேயுமே இதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறதுலாம் நீங்க எடுத்துட்டு வருவீங்களா? நான் டீல் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஃபயர் பிரேக் அவுட் ஆயிடுத்து, எனக்கு வந்து அப்ரூவல்லே வந்து நான் 25th ஜூன் பண்றேன், இன் பிட்வீனா 31st மார்ச்ல இருக்கு, பட் லாஸ் வந்து நான் எஸ்டிமேட் பண்றேன். இந்த மூணு கண்டிஷனும் நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. அப்புறம் ஸோ இங்க இல்லஸ்ட்ரேஷன் 18, 19, 20. 21 பாருங்க கண்ணா. ஒரு காப்பிரைட். காப்பிரைட்னா என்னடா அர்த்தம்? கரெக்ட். இப்ப ஸ்ரீதேவியோட காப்பிரைட்டா பிரியா நான் யூஸ் பண்ணக்கூடாது, அன்லஸ் அண்ட் அன்டில் ஐ கிவ் சம் பேமெண்ட் டு ஸ்ரீதேவி ஃபார் அ ராயல்டி. இல்ல பண்ணக்கூடாது. இப்போ குமார் என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே ஒரு கேஸ். ஆனா இதோட ஆன்சர் என்னமோ ஒரு வார்த்தை 4 வார்த்தை அவ்வளவுதான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு 20 சம்ஸ் பார்த்திருக்கீங்களே, என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க சொல்லுங்க? ஏஎஸ் ஓடது ஸ்டோரி லைன். whichever is less செல்லம். வெரி குட். அப்புறம் குட். அப்புறம் வெரி குட், சூப்பர். அப்புறம் வெரி குட் ரா, சூப்பர். அப்புறம் அதே மாதிரி அப்நார்மல் காஸ்ட்டை வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில எடுத்துக்க கூடாது. கரெக்டா?
அதே மாதிரி இம்பேர்மெண்ட் லாஸ்லாம் இருந்ததுன்னா நோட்டா தான் போடணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த கார்ட்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு வந்து இன்வென்ட்ரியில வந்து இந்த மாதிரி இது ரைட் ஆஃப் பண்றேன்னா பண்ணிக்கலாம். நான் ரைட் ஐ கேன் டூ இட் த ரைட் ஆஃப் ஃபார் த இன்வென்ட்ரி வேல்யூ. அதை ஒரு நான் நோட்டா தான் காமிக்கணும். கரெக்டா? இம்பேர்மெண்ட்ன்றது வந்து எப்பவுமே அதையும் நான் நோட்டா தான் காமிக்கணும் பேலன்ஸ் ஷீட்ல. ஆனா இட்ஸ் அன் அட்ஜஸ்டிங் இவெண்ட். அதுக்கப்புறம் எப்பவுமே அப்ரூவல் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நடுத்தரமா அதுக்கு கிராஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா தட் வில் பி கால்ட் அஸ் ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் த event. கரெக்டா? அதை வந்து நான் ப்ரையார் இயர்ல நான் காமிக்க கூடாது. கரெக்டா? அது ஒண்ணு. அப்புறம் நம்ம வந்து ம், வேற என்னடா பார்த்தோம்? இதுல தான் பார்த்திருக்கோம்ல. என்னமோ என்னமோ புரியல. ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் டேட். அப்புறம் அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் இட்ஸ் கால்ட் அஸ் நான் அட்ஜஸ்டிங் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இவெண்ட்ஸ். இதுவும் நோட்டா தான் காமிக்கிறோம். புரிஞ்சுதா? ஏய் நான் அந்த இதை கீழே போட்டிருக்கேன் இல்லடா. இது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் ஆன்சரே, இவ்வளவுதான் உங்களுக்கு. இப்ப இங்கேயே நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். இப்ப சூ பண்றான்டா. குமார் சொல்றான் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பாலு சூ பண்றதுல அக்செப்ட் பண்ண மாட்டேன். குமார் வந்து அதை வந்து எப்படி காமிக்கிறான்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியா காமிக்கிறான். குமார் ஷோஸ் இட் இஸ் அ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. கோர்ட் அவார்ட் டேமேஜஸ் கொடுத்துட்றான் 18750க்கு அகெயின்ஸ்ட் மிஸ்டர் குமார் கொடுத்துட்றான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் were approved on 29/6/2023. இப்போ நீங்க வந்து இது அட்ஜஸ்டிங் eventனா ஏ அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா குமார் வந்து ஒரு சூட் இந்த கோர்ட் பிஃபோர் 31. எப்போ இந்த விஷயம் நடக்கிறதுடா? குமார் சூ பண்றது இதுக்கு முன்னாடியே நடக்கிறது. 31/3 முன்னாடியே பண்றதுக்கு கோர்ட்டும் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ குமார் வந்து கண்டிப்பா அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இது காமிக்கணும். ஹி மஸ்ட் கிரியேட் அ ப்ரொவிஷன். இது 18,750 ப்ரொவிஷன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் சூவாகிறதுன்றது. கோர்ட்டும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கரெக்டா? கோர்ட் வந்து டேமேஜ் வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஆனா அவன் வந்து அதை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியா வந்து ட்ரீட் பண்ணாம ப்ரொவிஷனா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஈவன் தப்பு இவன் டினை பண்ணாலும் தப்பு தப்பு தான் இல்ல. இப்ப நீங்க ஜெனரலைஸ்டா யோசிச்சு பாருங்கடா. ஒருத்தரோட காப்பி ரைட் அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்கக்கிட்ட பேமெண்ட் இல்லாம நீங்க எப்படி பண்ணுவீங்க? அங்கே தப்பு தான். அப்ப அவங்க தப்பு பண்ணிட்டானாலே அவனுக்கு உங்க லாஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருத்துல அவனுக்கு. 31/3 முன்னாடி லாஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டெட்டாரோட கான்செப்ட் என்ன? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றது? நீ லாஸ் ஆன்டிசிபேட்டட் லாஸஸ் தெரிஞ்சாலே நீ என்ன பண்ணணும்? ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். அதுதான் கண்ணா இந்த கான்செப்ட். ஸோ ப்ரொவிஷன் has to be created once in times of anticipated losses. அவ்வளவுதான். As per accounting standard. ஒரு லைன் எழுதினாலே உனக்கு கண்டிப்பா 7 மார்க் போடுவாங்க. இன்னொன்னு இந்த 7 மார்க்குக்கு வந்ததுன்னா ஓகே. இல்ல ஏபி அப்படி கொடுப்பாங்கடா சம்டைம்ஸ். இது 7 மார்க்குக்கும் வரலாம் கண்ணா. ஓகே. நீங்க வந்து இன்னொன்னு கூட கோட் பண்ணலாம். எப்படின்னா இன்னொன்னு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த இந்தியன் AS10 எதிர்பார்ப்பாங்க. இந்த ஒரு லைன் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நியரஸ்ட் 5 வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா இப்போ திஸ் இஸ் அன் அட்ஜஸ்டிங் இவெண்ட். ஓகேவா? ஆஸ் பர் இந்தியன் AS10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 7 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த இந்தியன் AS10 ரூலுக்கு தாண்டா மார்க். ஓகேவா? இது படிச்சு பாருங்கடா. இல்லஸ்ட்ரேஷன் 22 புரியுறதா பாருங்க.
புரிஞ்சுதா? புரியுதாடா அது? கிளியரா புரியுதா? லைட்டா புரியுதா? டவுட்ல இருக்காங்க அவங்க. ஃபிக்டிஷியஸ் சேலரினா நான் யாரோடதுன்னே தெரியல. திடீர்னு ஏதோ அமௌண்ட் ஆஃப் 7,95,000 வந்துருச்சு அவங்களுக்கு. பாக்குறாங்க. ஆனா எப்ப பாக்குறாங்க அத? ம். There was a fictitious salary. State whether this is an adjusting event and why. This is an adjusting event. ஏன்னா those that provide evidence of conditions that இந்த இருக்குன்ற மாதிரி confirmed ஆயிடுது இல்லடா. when there is a confirmation exist அதான் அந்த அந்த வார்த்தையை சொல்றேன். எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் டியூரிங் த எண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டட் பீரியட்ல இருந்ததுன்னா அப்ப அத கண்டிப்பா நான் ஷுவரா அட்ஜஸ்டிங் இவெண்டா காமிக்கணும். எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ்னால என்னன்னா எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகணும். இங்க அவங்க ப்ரூவ் பண்றாங்களே ஃபிக்டிஷியஸ் salary இருக்குன்னு சொல்றாங்களே. ஓகேவா? அப்போ கண்டிப்பா வந்து இது ஒரு அட்ஜஸ்டிங் இவெண்ட்டா அவங்க கண்டிப்பா காமிச்சாகணும். புரிஞ்சுதா? சிவசங்கரி புரிஞ்சுதா கண்ணா? ஓகே. ஆடிட்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ப்ரூவ் ஆகலன்னா நான் கம்ப்ளைன்ஸ்னு என்சின்னு கொடுத்துருவாங்க. அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரெட் ஃபிளாக் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த கம்பெனிக்கு. பெரிய அமௌண்ட் இல்லடா. 7,95,000 இவ்வளவு பெரிய அமௌண்ட். ரெட் ஃபிளாக் கொடுத்துருவாங்க. சோ இது இந்த அட்ஜஸ்டிங் இவெண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இந்தியன் ஏஎஸ் 10ல பேசுறாங்க இத பத்தி. ஓகேவா? இந்த வேர்டு சொல்லணும். எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால இது அட்ஜஸ்டிங் இவெண்ட். அது மாதிரி புரியுதா? இது 3 வார்த்தைகள் தான், 3 சென்டென்சஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. செல்லமா இல்லஸ்ட்ரேஷன் 23 படிச்சு பாருங்க. 23 24 படிச்சு பாருங்க. புரியுறதா பாருங்க. ஒரே அதாவது இது எல்லாமே வந்து இது மோட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களோட அந்த சினாரியோ புரியுறதா பாருங்க. இங்க எவிடன்ஸ் வந்து சஞ்சீவ் கோயிங் பேங்க்ரப்ட் தெரிஞ்சிருது. எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருது. ஓகேவா? அதனால அட்ஜஸ்டிங் இவெண்ட் அது. 23 புரிஞ்சுதாடா? 23 புரிஞ்சுதா? இல்லஸ்ட்ரேஷன் 23. 24 பாருங்க. 24ம் பாருங்க, 25யும் பாருங்க.
25 புரிஞ்சுதாடா? ஓகே மேடம். ஆமா ஆமா, டவுட்டா இருக்கு. லாஸ் 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 எஸ்டிமேஷன் தானேடா? லாஸ் இஸ் an எஸ்டிமேட்ல. 132 crores வந்து அந்த 140 crore. அவன் என்ன கேக்குறான், லாஸ் எப்படி ஃபைனல் அக்கவுண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் பண்ணுவீங்கன்னு கேக்குறான். அப்போ வந்து நான் அட்ஜஸ்டிங் event என்ன கொஸ்டின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? இஃப் இட்ஸ் an estimate அப்படின்றதுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அட்ஜஸ்டிங் event தான். ஓகேவா சிவசங்கரி ஸ்ரீதேவி? 26th விட்டுட்டேனா? ஒரு நிமிஷம்டா. செல்லம் 26th, 27th, 28th, 29th, 30 மூணுமே ஹோம் ஒர்க்டா. 20 ஒரு நிமிஷம் போட்டுறேன். அச்சோ அப்படியா? இருங்க அப்ப இல்ல எக்ஸல் ஃபைல் எல்லாமே போட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செம்மையா இருக்குடா, சூப்பரா இருக்கு. போன சிலபஸ்லாம் இப்படி இல்ல தெரியுமா ஸ்ரீதேவி? சிவசங்கரி, இவ்வளோலாம் இல்லடா. மொத்தமாவே நான் 10ஓ 15ஓ தான் எடுத்தேன் பசங்களுக்கு. இந்த வாட்டி வெல்த் வாங்குறாங்க. 26, 27, 28, 29, 30 செல்லம். ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க் பாத்துருங்க. ஹோம்ஒர்க் illustration 26, 27, 28, 29, 31 பார்க்கலாம். ஏய் என்னோட இது டாட்டர் வந்து 45க்கு ஸ்கூல் விடுறதுடா. நான் வந்து ஒரு 40க்கு போயிட்டு அவங்களுக்கு விட்டுட்டு நான் ஒரு 4 o'clock திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறேங்கண்ணா. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், இப்போ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்க்க போறோம்னா, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்க போறோங்கண்ணா. ஓகே, 100 எம்ப்ளாயி இருக்காண்டா. ஈச் எம்ப்ளாயிஸ் 10 days sick leave each year. Unused sick leave வந்து carried forward for 1 year. 1 year எம்ப்ளாயி வந்து கேரி ஃபார்வர்ட் லீவ் வந்து
only if the current year's entitlement falls short of the leave he or she requires. எப்போ அவைல் பண்ணிக்கலாம்னா கரண்ட் இயரை வந்து ஃபால் ஷார்ட் ஆஃப் த லீவ், நிஜமாலே லீவ் ஷார்ட் ஆனால் தான் அவன் கேரி ஃபார்வர்ட் லீவை வந்து அவைல் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? 3122 என்ன பண்றாங்கன்னா அன்யூஸ்டு சிக் லீவ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு 2 டேஸ்ன்னு கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, எஸ்டிமேட்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 10% of the employees will use 1 day from their carried forward and rest of the இது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் திங்க் பண்றாங்க. ஆவரேஜ் பேமெண்ட் ஒரு நாளைக்கு 100. எப்படி இதை ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபார்ம் வந்து எப்படி பே பண்ணுவாங்க தெரியுமாடா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஓகேவா? அதில் 10%, ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஆமாம் 10% இன்ட்டு ஒரு எம்ப்ளாயி இல்லை இன்ட்டு 1 ஆர் 10 days as a result of unused entitlement. அடிஷ்னல் இதுவோ இல்லை இதுவோ பண்ணுவாங்க. இப்போ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 100 ரூபாயா, ஸோ ஃபார்ம் வந்து ஆமாம் should provide for a liability of 1000 rupees. If the average per employee per day is 100, firm should provide for it. ஏன்னா 10 daysல அப்போ 100 ரூபாய்க்கு அவங்க வந்து liability எடுத்துக்கணும். இங்க எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல கண்ணா, எக்ஸ்பென்சஸ் ஆன் salary and vacancy wages to be for the current year will be the total of amount or payable for the. உண்மையில ஒரு நாளைக்கு 100 ரூபாய், அப்போ வந்து 10 நாள் லீவு அப்படின்னா 1000 ரூபாய் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை எக்ஸ்பென்ஸாக காமிச்சிடணும். ஓகேவா? எக்ஸ்பென்ஸா 2022ல காமிச்சிட்டு இதே டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தான் அடுத்த வருஷமும் வரும்ன்றது ஃபர்ம் வந்து ஒரு எஸ்டிமேட் போடுறாங்கன்ற பட்சத்தில் அதை என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷனாகவும் கிரியேட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க போடுறேன்டா. ஒரு அவன் என்ன சொல்றான்னா ஒரு நாளைக்கு பேமெண்ட் எம்ப்ளாய்க்கு இவங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 1000 ரூபாடா. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 நாள் ஆஃப் லீவு மற்ற எம்ப்ளாயிஸ்க்குலாம் தேவையில்லை, இந்த 10 நாள் ஆஃப் லீவ் மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு தேவையில்லை, இந்த ஆவரேஜ் பே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து 100 இன்ட்டு 10, இந்த 10 ரூபாய் இருக்குல்லடா, இதுதான் நான் அவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பென்ஸ் இந்த வருஷத்துக்கு. அப்பனா நம்ம இந்த வருஷத்துக்கு எதிர்பார்க்குற எக்ஸ்பென்சஸ்னா எங்க போடுவோம் ஜென்ரலா? 2022னா எக்ஸ்பென்ஸ்னா பிஎன்எல்ல டெபிட் சைட்ல காமிச்சிடும். இதே இது நான் இந்த 1000 ரூபாய் தான் அடுத்த வருஷமும் நான் வந்து லாஸா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்ல அதை வந்து ப்ரொவிஷனா காமிச்சிடுவோம். கரெக்டா? ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் 20 பார்க் பண்ணிடுவோம். வேணா ஒன்று பண்றேன்டா, இது வேணா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இதை ஒரு குட்டி டேப்லர் காலம் மாதிரி வேணா போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா புரியுதுக்கா. இது மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. Mr. X is an employee of ABC Limited. Mr. X is an employee of ABC Limited. Annual salary 15 லட்சம். 300 48. நான் போயிட்டு மட்டும் வந்துட்டுமாடா? இது வந்து salary direct taxல இருக்குல்லடா, salary அங்க கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டச் அப் ஆகுது லைட்டா, நாட் அ வெரி ஹியூஜ். நான் இது வந்து உங்களுக்கு இபிஎஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஏர்னிங்ஸ் பர் ஷேர், எஃப்எம் ஓட கான்செப்ட். அது உங்களுக்கு காமிச்சிடுறேன், அது உங்களால கோத்ரூ பண்ண முடியுதான்னு பாருங்களேன். இந்த பிட்வீன் த டைம் ஆஃப் 15 இதான் செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 38 நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்களேன். illustration 38, okay, illustration 39.
illustration 40, illustration 41, EPS தான்டா calculation, அதே தான் நம்ம இதுல படிக்க மாட்டோம், FMல அதே தான். 41, 42, 43, 44, 45. இதுல இருந்து சொன்னேன் கண்டமா நானு. illustration 38ல இருந்து இது வரைக்கும் சொன்னேன் சொல்லும். பாக்குறீங்களாடா? FMல இருக்கிற அதே EPS கான்செப்ட் தான் சொல்லும். இதுவும் இப்ப நான் 26 to 30 கூட ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 38 to 45 பாருங்க. நான் வந்துடுறேன். எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ வந்துடுறேன்டா. தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க. ஆனா நான் இது அப்படியே தான் வைக்கிறேன், ரெக்கார்டிங் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அட்டச் ஒரே ரெக்கார்டிங்கா கொடுத்துட்றேன். பாஸ் இந்த 1,60,000 புரியுறதாடா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. So 2 lakhs. So 20 lakhs into 12% minus 2 lakhs 40,000 into 30% tax போக. அப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா 21,63,000. So இது profit before interest. ஓகேவாடா? புரிஞ்சுதாடா? ஆக்சுவலா இது கொடுத்துருக்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடுமா? கரெக்டாடா? புரிஞ்சுதா? எதுடா? சாரி, ஆட் சாரி ஆட் பண்ணோம். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இதுதான் வந்து adjusted net profit 21,68,000. ஓகே, இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ் எவ்வளோ சொல்றோம்? 10 lakhs. ஓகேவா? அப்போ நார்மலா நம்ம இபிஎஸ் எப்படிடா கண்டுபிடிப்போம்? this divided by this இது இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸ் உண்மையில ரொம்ப ஈஸி. அவன் என்ன சொல்றான்னா இத 10 ஆர்டினரி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணுவானா. 20,000 டிபெஞ்சர்ஸ எப்படி கன்வெர்ட் பண்ணுவானா 10 ஆர்டினரி ஷேரா. ஓகேவாடா? அப்பனா வந்து என்ன அர்த்தம்? ஒரு ஷேருக்கு 20,000 டிபெஞ்சர்ஸ். இப்ப 10க்கு 10 ஷேருக்கு this into 10 இப்ப 10 lakhs நார்மலா இது வச்சிருக்கோம் இல்லடா. இப்ப என்ன பண்ணுங்க, இதோட சேர்த்து ஒரு 2 லட்சம் ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? this plus this. இப்போ diluted EPSன்றது ஒண்ணு இல்ல, இதே தான் divided by 12 lakhs. இந்த கன்வர்ஷனை இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். திருப்பி சொல்லட்டுமா? earnings per share 20 lakhs கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர்ன்றது வந்து இது வந்து இபிஎஸ்க்கு கரெக்டா இருக்குங்கண்ணா. ஓகே, நான் ஒண்ணு பண்றேன். இது இபிஎஸ்க்கு இது எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. இபிஎஸ் வந்து வில் பி திஸ், இப்படி போட்டுக்கோங்க. திஸ் டிவைடட் பை திஸ். ஓகேவா? டைல்யூட்டட் இபிஎஸ்க்கு இது எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இபிஎஸ்க்கு நார்மலா இந்த ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் தாண்டா எடுத்துக்கணும். டைல்யூட்டட் இபிஎஸ்க்கு வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும்.
ஏன் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னா அவன் டிபெஞ்சர்ஸ் ஆர்டினரி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றான்ல, அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை ஆட் பேக் பண்றோம். புரிஞ்சா கண்ணுமா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மேம் இந்த 20 lakhs தான் மேம் இபிஎஸ்க்கு எடுத்துக்கணும்ன்றது கரெக்டா? அதுல தப்பு இல்ல. ஆனா இந்த டைல்யூட்டட் இபிஎஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்த டிபெஞ்சர்ஸை வந்து ஆர்டினரி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகுறது இல்லையா? கரெக்டா? அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை இந்த ப்ராஃபிட்ல இருந்து வெளியில எடுத்துடுறாங்க. ஸோ லைக் திஸ் ஐ வில் டெல் யூ. இது டைல்யூட்டட் இபிஎஸ் ஓட கால்குலேஷன் இப்படி வச்சுக்கலாமா? இப்ப புரியுறதா? Diluted EPS ஷேர்ல we have to add back interest. Okay, normal EPSல we need not, we can take net profit as is. Okay, இப்ப புரியுறதா? ஆ புரியுதா சிவசங்கரி? ம். இது net profit, sorry, net profit for the year divided by number of ordinary shares. Diluted EPSன்றது adjusted net profit e- excluding interest divided by number of equity shares plus the converted shares. புரியுதா? புரியுதாடா? கஷ்டமா இருக்கா? குட். 42 பாருங்க சொல்லுமா, புரியுதா பாருங்க. 42 adjusted net profit அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல் சம்மும் புரியுதா பாருங்க, நான் சொல்லித்தரேன். ம். புரியுதாடா? ஓகே. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா சிவசங்கரிக்கும்? இப்போ இவங்க என்ன சம்ம கொடுத்துருக்காங்கன்னா கன்வர்ஷன் ரேட் ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர்டா. ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர். அப்ப எவ்வளோ இவங்க டிபெஞ்சர்ஸ் வச்சிருக்காங்க? 1,00,000 டிபெஞ்சர்ஸா? ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர். ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா. வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் கஷ்டமா இருக்கும். இப்போ எவ்வளோடா வருது? 10 லேக் ஷேர்ஸா? கரெக்டா? இது புரியுதாடா? கன்வர்ஷன் கன்வர்ஷன் புரியுதாடா? ரெண்டு பேருக்கும் கன்வர்ஷன் புரியுதா இல்லையா? அவ்வளோதான். எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ?
எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் என்ன ஸ்ரீதேவி? 25 lakh shares. So 25 lakh shares. ஸோ மொத்தமா பேஸ் எவ்வளோ வருது? இங்கே ஒரு 25 லட்சம், இங்க ஒரு 10 லட்சம் வருதா? இது அப்படியே வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்றான்னா, நெட் ப்ராஃபிட் பெய்ட் அப் இது கொடுத்துட்டு கன்வர்ஷன் ரேட் கொடுத்து டைல்யூட்டட் இபிஎஸ். ஸோ 90 லேக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் 25 lakhs. Converted shares 10 lakhs. எப்படா வந்து அந்த டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்காங்க? எந்த எந்த மந்த்? அப்போ எப்போல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்? 9 10 11 12 1 2 சாரி 9th மந்த் எண்டு தான். அப்ப 10 11 12 1 2 3 6 மாசமா? இவந்து 12, இது 6 மாசம். அப்ப அவ்வளவுதான்டா. This into this divided by this into 6 divided by 12. Six months, sorry. So என்னதுடா? ஐயோ சாரிடா. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ 30,000 ஷேர்ஸ். இப்போ மேம் இது வந்து இந்த வெயிட்டட் ஆவரேஜ் எப்போ மேம் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, டேட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பண்ணுவோம். ஓகேவா கண்ணா? அப்போ டைல்யூட்டட் இபிஎஸ் ஃபார்முலா என்ன? 90 lakhs. ஃபார்முலா அதே தான்டா. இந்த கன்வர்ஷன் இம்பாக்ட் மட்டும் இங்க கொடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா சிவசங்கரி? ஒரே ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி ஆயிடும்டா. இந்த கன்வர்ஷன் இம்பாக்டர் மட்டும் இந்த டைல்யூட்டட்ல கொடுக்குறீங்க. அண்ட் ஏன் இதை நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த டிபென்ச்சர்ஸ் தான் நாங்கள் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றோம். அப்ப இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் வரக்கூடாதுல்ல, அதனால எடுக்கிறோம். புரியுதா? இது என்னது 40 43rd சம் செல்லம் பாருங்கடா. டேட்டோட பாருங்க.
ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காடா? இல்ல போட்டு காமிக்கட்டுமா? போட்டு காமிக்கட்டுமா? ஈஸியா இருக்கா? ம். சிவசங்கரி உங்களுக்கு அண்ணா? ம். நிதானமா பாருங்க. மாத்திரை சாப்பிடு. ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்காத. மாத்திரை சாப்பிடு. ஓகேவா? ஏய் கனமா ஒரு 8:30க்குனா உங்களுக்கு ஓகேவா இருக்குமாடா? 8:30க்கு ஓகேவா? சரிடா சொல்லுமா நம்ம 8:30க்கு மீட் பண்ணலாம். நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதாடா? சூப்பர். இன்னும் ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் டு 17 ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவ்வளவுதான். ஒரே மாதிரி தான். முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இந்த குட்டி குட்டி இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாத்துடலாம். சரியா? ஓகே செல்லம். தேங்க்யூ.